இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேஸ் வந்து ஷிவ் பகதூர் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் இந்தியா பிரதேஷ் 1953 நடந்த கேஸ் இது. இந்த கேஸில் ஸ்டேட் ஆஃப் இந்தியா பிரதேஷ் வந்து ஷிவ் பகதூர் சிங் மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து ஒரு க்ரைம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. அந்த க்ரைம் வந்து அவர் செஞ்சார் அப்படின்னு சொல்கிற டைமில் அது க்ரைமாக சொல்லப்படலை. அப்போது வந்து அதுக்கான செக்ஷன்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் வந்து அவர் செஞ்சதுக்கப்புறம் அந்த இதுக்கு வந்து செக்ஷன்ஸ்லாம் ஆட் பண்ணி அது வந்து க்ரைம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து ட்ரையல் கோர்ட்டில் இந்திய பிரதேஷ் ட்ரையல் கோர்ட்டில் வந்து இது வந்து க்ரைம் தான் அப்படின்னு சொல்லி அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அங்கே வந்து அவரோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆகிறதுனால அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போயிருப்பார். சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் செஞ்ச டைமில் அது க்ரைமாக இருந்தால் மட்டும்தான், க்ரைம்னு அதில் சொல்லப்பட்டிருந்தால் மட்டும்தான் அது வந்து க்ரைம்னு சொல்லணும். அவர் செஞ்சதுக்கப்புறம் அதுக்கு வந்து செக்ஷன்ஸ்லாம் ஆட் பண்ணி அது க்ரைம்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பனிஷ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிடுவாங்க. ஆர்டிகல் 20 செக்ஷன் 1 தான் எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ லா. அதாவது ஒரு நபர் வந்து ஒரு செயலை செய்யும்போது அது வந்து க்ரைமாக இருந்தால் மட்டும்தான் அது க்ரைம். அவர் செஞ்சதுக்கப்புறம் அதுக்கான செக்ஷன்ஸ் ஆர்டிகல்ஸ்லாம் வந்துச்சுன்னா அது வந்து க்ரைமாக சொல்லப்படாது. இதுதான் வந்து ஷிவ் பகதூர் சிங் இஸ் ஸ்டேட் ஆஃப் இந்தியா பிரதேஷ்.